என்னை திருப்பும் இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். பணியாத இளம் காளையை அடித்து திருத்துவது போல நீர் என்னை தண்டித்து திருத்தினீர். நீர் என்னை திரும்ப அழைத்து செல்லும். நானும் திரும்பி வருவேன். ஏனெனில் என் கடவுளாகிய ஆண்டவர் நீரே என எப்ராயிம் புலம்புவதாக நாம் எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். என்ன அருமையான வார்த்தைகள்! பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்த மனிதனால் தன்னை திருப்பிக் கொள்ள முடியாததாகையால் எப்ராயிம், ஆண்டவரே நீர் என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன் என்று சொல்கிறார். ஆம், ஆண்டவரால் திருப்ப முடியாதது எதுவும் இல்லை. செங்கடலை இரண்டாக பிரித்து இஸ்ரவேலருக்கு பாதை அமைத்து கொடுத்த ஆண்டவரால் மட்டும்தான் அந்த செங்கடலை பழைய நிலைக்கு திருப்ப முடியும். இஸ்ரவேலரை தொடர்ந்து வந்த எகிப்தியரை அதே செங்கடலில் சமாதியாக்க முடியும். யோர்தானை அதே இஸ்ரவேலருக்காக ஒரு குவியலாக மாற்றிய தேவனால்தான் அதை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். பறந்து விரிந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நதியை எந்த மனிதனாலும் திருப்ப முடியாது. அதனால்தான் எல்லா உலக நாகரிகமும் நதியின் கரைகளில் உருவானதே தவிர தாங்கள் உருவாக்கின நகரங்களுக்கு நதிகளை கொண்டு வர மனிதனால் முடியவில்லை, முடியவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒருவரால் தான் இப்படிப்பட்ட காரியத்தை எளிதாக செய்ய முடியும். சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயலோன் மேலும் தரித்து நிற்கச் செய்த தேவனால் மட்டும்தான் அவற்றை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். யோசுவா 10:12. இயற்கை ஆண்டவரால் படைக்கப்பட்டபடியால் அவரின் சொற்களுக்கு கீழ்ப்படுகின்றன. நாமும் அவரால் தான் படைக்கப்பட்டோம். ஆனால் நாம் அவரின் சொற்களுக்கு கீழ்ப்படுகின்றோமா? பொறாமைப்படாதே என்று சொன்னால் எங்கே முடிகிறது நம்மால் பொறாமைப்படாமல் இருக்க? அதனால்தான் சூரியனும் சந்திரனும் படைக்கப்பட்ட பொழுது எந்த நிலையில் இருந்தனவோ இன்றும் அப்படியே இருக்கின்றன. ஆனால் உண்டாக்கப்பட்ட நாளில், நாம் குழந்தையாக பிறந்த நாளில் மாசு மறுவற்று பிறந்தோமே, இப்பொழுது அந்த நிலையிலா நாம் இருக்கின்றோம்? யோசிப்போம். அன்பானவர்களே, ஒரு புத்தகத்தை அது இருக்கும் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து வைக்க முடியும் நம்மால். ஆனால் ஒருவரின் மனதை நம் பக்கம் திருப்ப முடியாது. இந்த மனம் திரும்பாததினால்தான் அனைத்து சமாதான குலைவுகளும் ஏற்படுகின்றது. ஆம், பாவத்தில் உழன்று கொண்டிருக்கும் நம்மால் மனிதர்களின் மனதை மாற்றவே முடியாது. ஆனால் தன்னை வணங்குபவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த சவுலை பவுலாக மாற்றி தன் பக்கம் திரும்ப வைத்த இயேசுவால் எந்த மனதையும் மாற்ற முடியும். ஆகவே நம் மனதையும் மற்றவர்களின் மனதையும் அவர் பக்கம் திருப்ப அவரிடம் வேண்டுவோம். அதேபோல் ஆண்டவரை நம் பக்கம் திரும்பச் சொல்வோம். நமது ஜெபத்தில் தாவீது ஜெபிக்கின்றார், ஆண்டவரே என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும். ஏனெனில் நான் துணையற்றவன், துயருறுபவன், என் வேதனைகள் பெருகிவிட்டன. என் துன்பத்தினின்று என்னை விடுவித்தருளும். திருப்பாடல் சங்கீதம் 25:16 மற்றும் 17 இறை வார்த்தைகள் என்று சொல்வது போல ஆண்டவர் நம் பக்கம் திரும்பினால்தான் நம் உறவுகளின் மனதில் புகுந்து நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் அலகை சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே அன்று ஆண்டவரின் பார்வை பட்டவுடன் நடைபெற்ற அற்புதங்களும் அதிசயங்களும் இப்பொழுது நம் வாழ்விலும் நடைபெற வேண்டும் என்றால் அவர் பார்வை நம்மேல் பட வேண்டும். அதற்காக ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் பாவங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீங்க பார்வை ஒன்று மட்டும் போதும் அப்பா. இவ்வேளையில் எங்களை சார்பில் திருப்பி என்றும் இறை பிரசன்னத்தில் நாங்கள் திளைக்க கிருபை புரிந்தருளும். ஆமேன்.